உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் காவல்துறையை பயன்படுத்துகிறீர்கள். அப்படிங்கும்போது நான் புதுசாக கட்சியை ஆரம்பித்தேன், என்னை பார்த்து நீங்கள் இவ்வளோ காண்டாகிறீங்க, அதுக்காக உங்கள் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் என் மேலே தூவி விடுறீங்க. அப்படிங்கும்போது அவன் ஒரு டிவிக்கு அவன் ஒரு கட்சி நாளைக்கு பெருசாக வளரணும்னு நினைக்கிறவன் நீதிமன்றத்தை போகாமல் வேற எங்கே போவான்? அதில் அதிமுக என்ன கருத்து சொல்ல முடியும்? Why should we tell? நாங்கள் ஏன் அதை சொல்லணும்? இட்ஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ. இது எங்களோட பிரச்சனை கிடையாது. இதில் எதுக்கு எடுத்தாலும் ஏன் அதிமுக கருத்து சொல்லணும், என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும்னு கேட்குறேன். நான் என்ன கர்மத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும்? இவன் அறிவு இல்லாமல் அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு அரசாங்கமாக திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போது ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார். அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் போது எல்லா மீடியாவும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் பெண் நிறுவனத்தில் வாங்கி சாப்பிட்ற எல்லா மீடியாக்காரனும் என்ன கேட்குறீங்க? எடப்பாடி அவர்கள் விஜயை எதிர்த்து சொல்லியிருக்க வேண்டுமா? அதான் கேட்குறேன். நீ பெண் நிறுவனத்தில் வாங்கி திங்கிற, நீ கேளு. நான் ஏன் கேட்கணும்? அதிமுக ஏன் கேட்கணும்? இல்லை மேம், இப்போ கடந்த எலெக்ஷனில் 2021 அப்போ டிஎம்கே ஜெயிச்சது அதிமுக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சதுனால தான் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் 13 பேர் உயிரிழந்தது, சாத்தான்குளம் இன்சிடென்ட், அதே மாதிரி இப்போ கடந்த இந்த ஒரு வருடத்திலே கவினோட அந்த ஒரு ஆணவ படுகொலை, அதே போல் அஜித்தோட காவலர் மரணம், தூய்மை பணியாளர்களோட போராட்டம், கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்த சம்பவம், இதெல்லாமே மக்கள் மத்தியில் பேசியிருந்தாலே அந்த எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சிருந்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிமுக சார்ந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா?